ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நாகாஸ் மீடியா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோனா 8 நிமிஷம் தாண்டிலாம் போகாது. அதுக்குள்ளதான் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து நம்ம வீட்டில் இருந்தே நம்ம ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அதுக்கு மேலேயும் கூட சம்பாதிக்கலாம். ஒரு சூப்பரான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவை கிடையாது. ஆனால் அது வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சியில் மட்டும்தான் இருக்குது. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சும்மாவே உட்காந்துருந்தாலும் வராது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நாகாஸ் ஒலி நேச்சுரலில் இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணவங்களாம் அதோடைய பெனிஃபிட் தெரிஞ்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோ 2 கிலோ இப்படி தான் வாங்குவாங்க. புதுசாக வாங்குறவங்க வேணா ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்குறவங்கலாம் இருக்காங்க. பட் இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சில சிஸ்டருடைய வாய்ஸ் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்னன்னா அதுவும் இப்போ இந்த காலையில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஜன்னல்லேருந்து பார்த்தா அப்படியே பனிமூட்டமாக இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே வந்து உடனே கோல்டு பிடிக்கிறது, இல்லைன்னா தும்மல் வந்துக்கிட்டே இருக்கிறது, தலைவலி அதிகம் வலிக்கிறது, காய்ச்சல் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம கிட்ட வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் 2 கிலோ 3 கிலோ வாங்குறவங்க எல்லாம் ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. இதை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதனால எங்களுக்கு வந்து தேவையில்லாத மாத்திரை, மருந்து, டானிக், ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மிச்சமாகுது. அதனால இதை வாங்குறது எனக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் இதை வாங்கிக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளைமேட்டுன்னு கிடையாது, எல்லா கிளைமேட்லையுமே இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ஆண்கள், பெண்கள், வயசானவங்க யார் வேணாலும் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம சாப்பிட்ற உணவு மாதிரி தான். நம்மளோட எந்த ப்ராடக்ட்லையுமே உங்களுக்கு வந்து கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவோ இல்லை அதுக்கு வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு எதனா டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம செய்கிற எல்லா ப்ராடக்ட்டும் வீட்டில் நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நான் இங்கே கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி சிறுதானியங்கள் வச்சு நம்ம பண்ணுறது தான் இதோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து இதை ஒரு நாள் முழுக்க நம்ம ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுட்டு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த தலைவலிக்கும் போது, அதே மாதிரி தும்மல் வரும்போது, சளி ஓவராக பிடிச்சிருக்கு, இருமல் வந்துட்டே இருக்குது, இந்த மாதிரி நேரத்துலலாம் இதை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது உங்களுக்கு சூப்பராக ரிலீஃப் தெரியும். இன்னொன்று வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து ரன்னிங் நோஸ் வந்துட்டே இருக்கிறது, மூக்கு ஒழுகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இதை வந்து நம்ம காலையில், ஈவினிங்கு, மத்தியானம் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான சேஞ்சஸ் தெரியும். அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட புலம்புவாங்க. ஒரு சில சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு எல்லாத்தையும் கடந்து நான் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள மண்டை அப்படியே பாரமாயிடுது, தலைவலி அதிகமாகிடுது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் எடுக்கும் போது அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹெல்த்தில் வந்து இருக்கிற பிரச்சனைகளை சரி செஞ்சு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் ஒன்று போதும். ஸோ இப்போ இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் காம்போக்கு ஈக்குவலாக இதுதான் அதிகமாக போயிட்டு இருக்குது. நீங்களும் வந்து இது வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்கிற இந்த சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது உங்களுக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே தும்மிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு காலையில் எந்திரிக்கும் போதே தலைவலியோட தான் நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இது ஒன்றே போதும். உங்களுக்கு சளியெல்லாம் சேர்ந்துருக்கு உள்ள கரு கருன்னு குழந்தைங்க மூச்சு எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும். இப்படி மூச்சு இழுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி சவுண்டு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ளாஸ்கில் நீங்கள் ஒன்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா நாள் முழுக்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இது வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு நிறைய செலவுகளை மிச்சம் பண்ணி, உடம்புல பிரச்சனைகளை மிச்சம் பண்ணி நம்ம வந்து நல்லா இருக்கிறதுக்கு இது ஒன்றே போதும். ஸோ மற்ற டீட்டெயில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும், கொரியர் சார்ஜ் கிடையாது. வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம். இது பேர் வந்து இம்யூனிட்டி பூஸ்டர். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாமா? என்ன விஷயம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட ஒரு சிஸ்டர் சொல்லி ஃபீல் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு, காலையில் எழுந்திரிச்சா ஃபுல்லாக கிளைமேட்டில் வேறு மாதிரி இருக்குது, இப்போ வந்து நல்லா வேர்த்து கொட்டுது எனக்கு அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்ககிட்டயே புலம்புற ஒரு விஷயம் வந்து, நல்லா நான் படிச்சிருக்கேன், ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னை வந்து வெளியில் போய் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டிலேருந்து எதனா செய்யறதுனா செய், இல்லைனா அதுவும் செய்ய தேவையில்ல, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இது வந்து இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு படித்து அம்மா அப்பா நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சாங்க. இப்போ வேலைக்கும் போக முடியாமல் வீட்டில் வந்து நம்ம வெறும் பாத்திரம் தைக்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம அடுத்த விஷயம்
சரி வெளியில தான் வேலைக்கு போக முடியலை, வீட்டில் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம ஆன்லைன் மூலியமாகவே கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் இந்த வீட்டில் மற்றவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிஸ்டர் ஒருத்தவங்க சொன்ன விஷயம் வந்து, கூட இருக்கிற இந்த செவ்வாழை கூடயே இருந்து இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி நாத்தனார் கூடவே தான் இருந்து என்னை கிண்டல் பண்ணி ஆமாம் படித்த படிப்புக்கே உங்களை வந்து வேலைக்கு அனுப்பலை, இப்போ நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் நம்மளை முன்னேறவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்கன்னு கிடையாது, நிறைய பேருக்கு பிரச்சனையே வந்து இந்த நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சப்போர்ட் இருந்துச்சுன்னா எவ்வளோ விஷயங்கள் எந்த விஷயத்த வேணாலுமே நம்ம செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சப்போர்ட் மட்டும்தான் பார்ப்பேன். இந்த வெளியில் யாராவது பேசுறது கிண்டல் பண்ணுறது சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேன் நானெல்லாம் இதை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா பண்ணணும். இல்லை அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்லுவேன். இந்த ஆல்ரெடி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து இப்போ ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொடுத்துருவாரு, அவங்க வந்து எதுக்குமே அவங்க வெளியில் போக வேண்டியதே இல்லை, வீட்டில் ஃப்ரீயாகவே இருப்பாங்க, வீட்டில் செய்கிற வேலைகளுக்கு கூட அவங்க ஆள் போட்டுட்டு ஃப்ரீயாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண தேவையை பற்றியோ இல்லை நம்ம வெளியில் போய் உழைச்சிட்டு களைப்பாக வரும்போது அந்த இதை பற்றியோ அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து நானெல்லாம் நல்லா இருக்கேன், ஃபஸ்ட்டு அந்த விஷயத்த சொல்லவே கூடாது. நீ எல்லாம் வந்து வெளியில் போய் கஷ்டப்படுற, நான்லாம் வீட்டில் ஜம்முன்னு இருக்கேன் அப்படிலாம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லவே கூடாது. உங்களுக்கு இப்படி இருக்குதுன்னா அவங்களுக்கு வெளியில் போய் சம்பாதிச்சு, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வெளியில் போய் வேலை செய்கிறவங்க, வீட்டிலேருந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவங்க அவங்கள விட அந்த சும்மா இருக்கிறவங்களோட இவங்களுக்கு வந்து தைரியம் அதிகமாக இருக்கும், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதனால் வந்து யார் உங்களை வந்து கிண்டல் பண்ணாலும் கண்டுக்காதீங்க. அவங்களுக்கு வந்து அதுதான் தெரியும். அவங்கள வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக கற்றுக்க சொல்லுங்களேன், கண்டிப்பாக முடியவே முடியாது. நம்ம அளவுக்கு அவங்களால ஒரு விஷயத்தை வந்து ஈடுபாட கத்துக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, எவன் நல்லா முன்னேறணும்னு நினைக்கிறானோ அவனை கிண்டல் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய வந்து முழு வேலையும். அதனால அதை நீங்க கண்டுக்காதீங்க. இது வந்து எல்லா சிஸ்டருக்கும் சொல்றேன். அவங்களுக்கு சொன்னதும் வந்து அவங்க கிண்டல் பண்ணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா கண்டிப்பா நான் 100% சொல்றேன், கிண்டல் பண்ண அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு டைம் வரும். அதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும்னா அவங்களுக்கு சொன்னது உங்கள் ஹஸ்பண்ட் ஓகேன்னு சொல்லிட்டாரா அவ்வளோதான். மற்றபடி வேறு யாரை நீங்கள் யாரை பற்றி எதிர்பார்க்காதீங்க. யார் என்னத்தை கிண்டல் பண்ணாலும் அது அவங்க புத்தி, நம்ம நல்லா வளரணும்னு நினைக்கிறது நம்மளுடைய குணம். ஸோ அதை வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த சும்மா கிண்டல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து என்னத்தை படித்தாங்கன்னு தெரில, இதை தான் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா உட்காந்துட்டு அடுத்தவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு நான்லாம் அப்படிப்பா இப்படிப்பா, அவங்களுக்கு வந்து திடீர்னு அவங்க ஹஸ்பண்டு கொடுக்கறத நிப்பாட்டிட்டாலோ இல்லை ஏதோ ஒன்று அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னாலும் அதுலேருந்து சரி பண்ணி வெளியில் வர்றதுக்கோ இல்லை எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது, நம்ம உழைக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும், 4 பேருக்கு செய்யணும், நம்மளும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்களை வந்து யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்களும் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இருங்க. கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிட்டே கிடக்கட்டும், குலைக்கிறவங்க குலைச்சிட்டே கிடக்கட்டும், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சேவிங்ஸ் பண்ணுறது. இப்போ ஒரு சிஸ்டர் கிடையாது, இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா ஹஸ்பண்ட் மட்டும் தான் சம்பாதிக்கிறாரு, எங்களுக்கிட்ட வந்து ஓ செலவுக்கு இதை நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தாலும் அளவாக தான் கொடுக்குறாரு, அதை வச்சு என்னென்ன பண்ணுறது, நான் அதுலேருந்து எப்படி நான் வந்து பணத்தை சேமித்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இது இருக்குது. என்கிட்ட ஒரு சில சிஸ்டர் சொன்னதுக்காக சொல்கிறேன். என்னென்னா இப்போ வந்து எனக்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட காமிச்சிருப்பேன், நான் ப்ளவுஸ் வந்து கடையில் கொடுத்து தைக்கிறேன், ஒரு ஜாக்கெட்டுக்கு 300 ரூபா. அப்போ நான் வந்து அங்கே ஒரு 4-5 ஜாக்கெட் தைச்சிருக்கேன்னு வைங்களேன், அப்போ எவ்வளோ காசு எனக்கு போய் 3 ஜாக்கெட்டுக்கே 1000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. எனக்கு போய் வர்ற செலவு எல்லாத்தையும் கண்டுக்கோங்களேன், ஒரு 1000 ரூபாய் வந்துருச்சு. அப்போ இந்த வாட்டி நான் என்ன முடிவு பண்ணிக்கிட்டேன்னா, ஃப்ரீ டைமில் எனக்கு எந்த அர்ஜென்ட்டும் கிடையாது, வீட்டில் மிஷின் இருக்குது, அப்போ ஃப்ரீ டைமில் நானே என் ஜாக்கெட்டை தைச்சிக்கலாமே, நான் என்னத்துக்கு வெளியில் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வச்சுட்டேன். 3 ஜாக்கெட் இருந்துச்சு, 3ஐயும் அப்படியே வச்சு ஒன்று நான் தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் போட்டிருக்கிற ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா நானே தைச்சிக்கிட்டது. ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணி ஜாக்கெட்லாம் ஸ்டிச் பண்ணி. ஆனால் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறோமேனு ஒரு பயத்தோடு ஸ்டார்ட் பண்ணேன். சில யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு எனக்கு தச்சுக்கிட்டேன். கடையில் தைச்சதை விட நான் தைச்சது எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ஏழு அளவுக்கு நான் கரெக்டாக தைச்சிக்கிட்டேன். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து வேலைக்கே போகாட்டி கூட, இப்போ நீங்கள் கடையில் போய் ஒரு ஜாக்கெட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வெறும் பிளைன் ப்ளவுஸு லைனிங் வச்சு தைக்கிறதுக்கு 300 ரூபாய். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக எதனா டிசைன் இதெல்லாம் வச்சிங்கன்னா 500, 1000 இப்படி ஏறிட்டே போகும். இதை வந்து தயவு செய்து நிறைய ஃபீல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இதை சொல்கிறேன். டிவியில் சீரியல் பார்க்குறது, இல்லை நீங்கள் வந்து செல்லில் நம்ம ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம், இன்ஸ்டாகிராமில் போய் மற்றவங்க ஆடின டான்ஸையும் பாட்டையும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு பதில் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா இல்லடே சொல்ல முடியாது,
நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலு அதில் நெட்டு இல்லாமல் யாருமே இல்லை. அப்போ இதை வந்து இது ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு போதும், நம்ம வந்து ஈஸியாக ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு. எல்லாருமே டெய்லரிங் கிளாஸ் போய் தான் சம்பாதிக்கிறாங்க கற்றுக்கிட்டு அப்படின்னு கிடையாது. நீங்கள் யூடியூப்பை பார்த்தே நிறைய கற்றுக்கலாம். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து டெய்லரிங் இன்ட்ரெஸ்டே கிடையாது, கற்றுக்கவே மாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது சுத்தமாக. ஆனால் இந்த எம்ப்ராய்டரி போடுறது, இது பெயிண்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னுடைய துணியை கொண்டு போய் வெளியில கொடுக்கும் போது இவ்வளவு காசு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்து ஒரு புடவை 4500 ரூபாய் கிட்ட, அந்த புடவை வந்து அது கல்யாணம் ஆன புதுசு, கேட்டவன வாங்கி கொடுத்துருவாங்க. நான் இவர் கடையில் கூட்டு போய் சிகப்பு கலரில் அந்த புடவை சூப்பராக இருக்குப்பா எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சு, இதுக்கு நான் ஒரு ஜாக்கெட் தைக்கணும், அப்போ இன்னும் ஃபியூச்சரில் எவ்வளவு இருக்குது, நம்ம துணி தச்சுக்கிட்டே தான் இருப்போம், வெளியில் கொடுத்தா தேவையில்லாத செலவு தான் ஆகும், எனக்கு அதுக்கு பதில் ட்ரெஸ்ஸே வேண்டாம், ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் வாங்கினது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இது கிழிஞ்சு போனது, ஒட்டு போட வேண்டியது, மேல் தையல் போட வேண்டியது, இப்படி தச்சே நான் அந்த மிஷின் காசை எடுத்துட்டேன். என்னுடைய துணிகளையும் நான் யூடியூப் வீடியோ பார்த்தே தைக்க கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு இந்த ஒரு ஜாக்கெட்டுக்கு 300 ரூபாய். அப்போ நான் இதை வந்து நான் 3 ஜாக்கெட் தைக்கிறேன், எனக்கு 1000 ரூபாய் மிச்சம். ஸோ இந்த மாதிரி தயவு செய்து வீட்டில் வந்து எதையோ ஒன்றை பார்க்காம, இப்போ மகி எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலேயே சொன்னார், சீரியல் நீ பார்க்காத, சீரியல் பார்த்தானா குடும்பம் கெட்டு பேரும் பார்க்கவே பார்க்காத அப்படின்னு சொல்லுவார். என்ன சீரியலே நான் பார்க்க மாட்டேன், அதுக்கு பதில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள் இன்னைக்கு வந்து காசாக்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் சீரியலு செல்லில் ஏதோ ஒன்று யாரோடையோ அப்படி பார்த்துட்டு போகிறதுக்கு பதில் டெய்லரிங் கற்றுக்கோங்க. சும்மா சிம்பிளாக ஒரு மிஷின் வாங்குங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தையுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தாராளமாக தைக்கலாம். ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு பண்ணாலே அவ்வளவு காசு ஜாக்கெட்டில். இதை தான் நான் சொன்னேன், இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப கம்மி. ஒரு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு ஊசி போட்டாவே ஏகப்பட்டது தைக்கலாம். ஒரு நூல் கண்டு 5 ரூபாய் 10 ரூபாய், மொத்தம் உங்களுடைய நேரம் உட்காந்து செலவு பண்ணுறோம். அதை நம்ம சும்மா உட்கார நேரத்தை தைக்கிறோம், அப்போ சும்மா உட்கார நேரத்தையே நம்ம காசாக்கலாம். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கோங்க. அடுத்தது வந்து எப்படி மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பந்தாவுக்காவது குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதாக உடம்பு சரியில்லைனா கூட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஏகப்பட்ட செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம். சும்மா நம்ம வந்து ஒரு வேலைக்காவது ஹோம் ரெமெடி நம்ம வீட்லேயே சுக்கு மிளகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். அப்படி அது முடியலையா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, மகி வந்து ஒரு டைம் ஷூட்டிங்கில் இருந்தார், டக்குன்னு நான் உங்களுக்கு முடிச்சிடுறேன். ஷூட்டிங்கில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா காருண்யா குட்டிக்கு ரொம்ப ஜுரம், ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, பாப்பாவுக்கு ஒரு 2 வயசு இருக்கும், ரொம்ப ஜுரம் ஆகிடுச்சு. எனக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா காலில் வந்து முள்ளு குத்தி அது பெரிய காயமாயிடுச்சு. அப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் கூட்டிகிட்டு போனால் அப்போ இவளுக்கு கொடுத்த மருந்தையும் நான் காட்டுறேன், இந்த பேராசிட்டமல் இருக்குல்ல அதை மட்டும் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் காட்டுறேன். அவர் வந்து எனக்கு வந்து அவங்களுடைய இதுவே பக்கத்தில் பிளட் டெஸ்ட் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாரு. நான் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கால் வலி, பிள்ளைய தூக்கிட்டு என்னால் நடக்கவே முடியல, டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தேன். இங்கே இருந்து அங்கே போகிறதுக்குள்ள அந்த அண்ணன் எனக்கு சொன்னார், கண்டிப்பாக ஏகப்பட்ட காசு பிடுங்குவாங்கம்மா, ஏன்னா அவங்களோடது தான் இதுவும். ஸோ நிறைய காசு செலவாயிடும், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜிஹெச் கூட்டிகிட்டு போங்க, குழந்தைக்கு அங்கே போயும் சரியாகலைன்னா அடுத்து அவங்களே பிளட் டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுப்பாங்க, நீங்கள் அதை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி. சரி ஓகேன்னு நான் அங்கே போயிட்டு கேட்டேன். 1700 ரூபாய் கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த பிளட் டெஸ்ட்டுக்கு பாப்பாவுக்கு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஆரம்பத்துலேருந்து எல்லாருக்குமே தெரியும் எங்களோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் முன்னேறி வர்றதே. அப்போ நான் டக்குன்னு எனக்கு இவ்வளோ பெரிய பணத்தை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஜிஹெச்சுக்கு போயிட்டு பாப்பாவை காமிச்சா அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக் பேராசிட்டமலோடு சேர்த்து இதையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வேளை தான் நான் கொடுத்துருப்பேன், ஃபுல்லாக சரியாயிடுச்சு. அதனால் அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாப்பா வந்து ஜிஹெச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போவேன். இப்போ அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு ஹெல்த்தியாக எடுத்துக்கிறாங்க. இப்போ இம்யூனிட்டி பூஸ்டரே அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் 3 வாட்டி கூட கொடுப்பேன், கால்சியம் பவுடர் கொடுப்பேன், இது சத்துமாவு கொடுப்பேன், இந்த மாதிரி மாற்றி நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எந்த விஷயமும் கிட்ட வராத மாதிரி பார்த்துக்குவேன், ஏதாவது அவங்களே எனக்கு தெரியாமல் திண்ணி இழுத்து வச்சுக்கிட்டாதான் உண்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சும்மா அடுத்தவங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க, அடுத்தவங்க நம்மளை ஏளனமாக பார்ப்பாங்க, அதுக்காக நம்ம செலவு பண்ணி அடுத்த விஷயத்த பண்ணுவோம் அப்படின்றதுக்கு இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து எது நம்மளுக்கு சிம்பிளாக கிடைக்குதோ அந்த விஷயத்த பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுங்க, இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் சொன்னேன். பட் இதை ஃபாலோ பண்ணுறது பண்ணாதது உங்களுடைய விருப்பம், கேட்டவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இதுதான் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும் ஆரம்ப கட்டத்தில். அப்புறம் போக போக கடவுள் புண்ணியத்தில் அதில் நிறைய கொடுப்பாரு, சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்டும் உங்களுக்கு நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம், வெளிநாடுகளுக்கும் நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டர். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.